திடீர்னு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட மழையை இறக்கணும்? அவனால முடியுங்கிற அந்த அவனுடைய ஆளுமை முடியுங்கிறத காட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தர்றான். இத மழை பெஞ்சுச்சு, தண்ணி நல்லா ஓடுச்சு, தண்ணிக்கு கஷ்டம் இல்ல. இத மட்டும் நம்ம நினைக்கக் கூடாதே. அவனுடைய வல்லமைய கொண்டு தானே, அவன் குதிரத்த கொண்டு தானே ஒரு மழைத்துளியும் கீழ இறங்குது. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல நம்ம எத்தன பேர் இஸ்திக்பார் ஓதியிருப்போம், எத்தன பேர் ஸலவாத் ஓதியிருப்போம், எத்தன பேர் ஹவ்ஸல் சூரா ஓதியிருப்போம், என்ன நம்ம அமல்கள் செஞ்சிருக்கோம். நல்ல மழை பெய்யுது, பயங்கர இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது, காத்தடிக்குது. நீங்க பத்திரமா இருந்துக்கங்க, நீங்க பத்திரமா இருந்துக்கங்க, ஜன்னல மூடிக்கங்க. எங்க இருக்கீங்க? எல்லாம் விசாரிக்க தெரியுது. அதே நேரத்துல விசாரிக்கலாம் தப்பில்ல. அதே நேரத்துல ஒரே ஒரு கணம், ரப்பே இந்த மழை எங்களுக்கு தீங்கின்றி மழைய குடுத்துரு யா அல்லாஹ். பலன் தரக்கூடிய மழையா குடுத்துரு யா அல்லாஹ். இதன் மூலமா எந்த சேதமும் ஏற்படாம நீ பாதுகாத்துரு யா அல்லாஹ். இந்த துஆவை கேட்க எத்தன பேருக்கு அந்த எண்ணம் வருது? வரணும். அதுதான் நம்மளுடைய ஈமான். இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட முஹர்ரம் மாதத்த நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்ப நெருங்கப் போறோம்.